வாழ்க வளமுடன். நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் ரெண்டாவது தான் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே வந்து அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க, வரவேற்பு நாகராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அரங்காவலர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணாடு தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா, சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட் ரோட்டு மேலே இருந்ததுனால வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா, இந்த மரியாதைக்குரிய ஆண்டு தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் இந்த ஆலியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கலை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு வாழ்க்கை தான் மனிதனுக்கு. ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தன்னிறை அடைஞ்சால் தான் எல்லோரும் போய் எல்லோரும் செய்ய முடியும். ஆனால் தனக்காக வாழ்றதா சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறது இந்த மனவளக்கலை. நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது சீராச்சினாலே நம்ம சீராயிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது, இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்கிறேங்க, ஒன்றும் தெரியாமல் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அப்புறம் தாம்பரத்துலேருந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது பத்தாது, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல. அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம். அப்புறம் நான் போனேன், சரி ஜீவாவில் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பரு. அவர் சினிமாவில் வந்து இந்தளவுக்கு சினிமாவில் நடிக்கிற ஆள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து பிரமாமா வந்து பிரமாமா வந்து இதை கற்றுக்கிட்டு இதை 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த மனவளக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது, மனசு சீராக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். இங்கிருந்து நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அக்கறையோடு, அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போடு இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் அவர்கள் வந்து நாகராஜ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நடிக்கிறேன் நீங்கள் அப்படின்னு. இதில் தலைவரே நடிச்சிட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம். எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா,
இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லோரும் இவங்கெல்லாம் நடிக்கிற ஆகிட்டாங்க போது பாரு, நம்ம இனத்தோடு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்கல்ல, எங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்க, எங்களை போய் சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னு சொல்லாது.